வெல்கம் டு தமிழ் டெக் 360. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது போயோ மைக்ரோஃபோன். நம்ம ஆன்லைனில் வாங்கியிருந்தோம் நோனில். ஸோ வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க, லைக் பண்ணிக்கிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம ஆன்லைனில் போயோ 3011 ஒரு மைக்ரோஃபோனை வாங்கியிருக்கோம். ஆன்லைனில் நல்ல ரிவ்யூ சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகேன்னு சொல்லிவிட்டு இந்த மைக்ரோஃபோனை வாங்கி நம்ம சேனலுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம வாங்கியிருந்தோம். வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஆன்லைனில் இந்த மைக்ரோஃபோனுக்கு நல்ல ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மைக்ரோஃபோனை நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த பாக்ஸில் நம்மளுக்கு வர்றது மைக்கு அண்டு அதோடைய மேனுவலு, அப்புறம் மைக் மேனுவல், அப்புறம் அதுக்குண்டான வாரண்டி கார்டு, அப்புறம் அதுக்கு போயோக்கு ஒரு ஸ்டிக்கர் கொடுப்பாங்க. ஸோ அதையும் அவங்க கொடுத்துருக்காங்க. மேனுவலு, ஸோ இது வந்துட்டு இந்த பேக்கேஜில் வந்துட்டு நம்மளுக்கு மைக்ரோஃபோனு, ஃபோம் விண்ட் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 3.5 mm TRS ஆடியோ அவுட்புட் கேபிள், அப்புறம் TRRS ஆடியோ அவுட்புட், 2 டிஃப்ரெண்ட் டைப் கேபிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு AAA பேட்ரி நம்ம இந்த மைக்ரோஃபோனுக்கு நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் இது பவர் ஆன் ஆகும். ஸோ இது வந்துட்டு 2 கேபிள் வந்துட்டு நம்மளுக்கு வந்து TRRS வந்துட்டு நம்ம ஸ்மார்ட் ஃபோனுக்கு கனெக்ட் பண்ணிக்கிடலாம். TRS கனெக்டர் வந்துட்டு கேம் ரெக்கார்டர்ஸ், ஆடியோ ரெக்கார்டர்ஸ்க்கு வந்துட்டு இந்த வந்துட்டு நம்ம கனெக்ஷன் கொடுத்துக்கணும். ஸோ அவங்க சொல்லியிருக்கிறது வந்து AAA பேட்ரி வந்துட்டு அவங்க ஒரு பேட்ரி நம்ம இதுக்கு நம்ம இந்த மைக்ரோஃபோனுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அப்போ தான் அது பவர் ஆன் ஆகும். ஸோ அந்த மேனுவலில் உள்ளது. இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த மைக்ரோஃபோன் வந்துட்டு கார்டியாய்டு, ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் வந்துட்டு உங்களுக்கு 38 Hz to 20 kHz வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். சென்சிட்டிவ் வந்துட்டு -42 +3 dB டெசிபலில் நம்மளுக்கு கிடைக்கிது. அவுட்புட் இம்பிடன்ஸ் வந்து 100 ohms. அப்புறம் அவுட்புட் கனெக்டர் வந்துட்டு 3.5 mm. ஸோ இதுதான் இதோடைய பாக்ஸு ஃப்ரீக்வன்சி டீட்டெயில்ஸ். நம்மளுக்கு இது TRRS கேபிள் அண்ட் 1 TRS கேபிள் கொடுத்துருக்காங்க, சிலிக்கான். ஸோ இது போயோ குவாலிஃபைட் சர்டிஃபைட்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்மளுக்கு விண்ட் ஸ்க்ரீன் கேப் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு நம்ம டைரெக்டாக வச்சு விண்டு அடிச்சிச்சின்னா அது ஃபில்ட்ரு பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ சவுண்ட் குவாலிட்டி விண்டை வந்து
அவாய்ட் பண்ணிடுவோம். சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்கும். ஸோ இதுதான் நம்ம மைக்ரோஃபோன். ஸோ இதில் நம்ம வந்து பேட்ரி கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணிங்கன்னா நம்ம பேட்ரி கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம ஒரு பேட்ரி கனெக்ட் பண்ணலாம். இந்த டைரெக்ஷன் வந்துட்டு ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணிவிட்டு அங்கே பவர் ஆன் ஆகிடும். இதை வந்து நம்ம ட்ரைபாடில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது பின்னால் இருக்குது இந்த கேபிள் தான். நம்ம இதை வந்துட்டு எதில் நம்ம கனெக்ட் பண்ண கொடுக்குறோமோ அதில் கனெக்ஷன் கொடுக்கலாம். டிஆர்எஸ்ஸா இல்லை மொபைலில் கொடுக்குறோமா இல்லை மற்ற ரிசீவரில் கொடுக்குறோமா சொல்லிட்டு யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹலோ. ஸோ இப்போ சவுண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இதில் கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டோம். ஆக்சுவலாக வந்துட்டு இது வயர்லெஸ்ஸாக உள்ளது. ஆக்சுவலாக ட்ரான்ஸ்மிட் பண்ண வயர்லெஸ்ஸாக. ஸோ நான் இதை எப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்துட்டு போயாவுடைய வயர்லெஸ் இது. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இது ட்ரான்ஸ்மிட் பண்ணுறது நம்ம ஒரு இது நம்ம பிசியில் லேப்டாப்பில் அல்லது கேமரா கார்டர்லையோ நம்ம கொடுத்துட்டோம்னா இது ஜஸ்ட்டு பவர் ட்ரான்ஸ்மிட் பண்ணும். ரிசீவர் சைடு இன்னொரு கண்ட்ரோலர் இருக்கும், அதை ரிசீவ் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த போயோ மைக்ரோஃபோனை வந்துட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதோடைய சவுண்டு அண்டு எப்படி சவுண்ட் நல்லா இருக்கா இல்லைன்னு செக் பண்ணி பார்த்துட்டேன்னா பழைய மைக்ரோஃபோனுக்கு இதுக்கும் நம்ம கம்பேரிசன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம பேட்டரியை அதில் போட்டுக்கிடுவோம். பேட்டரியை வந்துட்டு ஒரு பேட்டரி தான் போட்டுட்டு பவர் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே லைட் வந்துடும், ப்ளூ கலர் லைட் வந்துடும். நம்ம இதை மொபைலில் கனெக்ட் பண்ணி பேசி பார்க்கலாம். ஸோ இப்போ மொபைலில் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ என்னுடைய வாய்ஸ் எப்படி இருக்குன்னு இங்கே கேட்கலாம். நல்லா இருக்கா இல்லை? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த மைக்ரோஃபோனில் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது ஷூட் கன்னால் நம்மளுக்கு வந்துட்டு வாய்ஸ் வந்துட்டு எந்த டைரெக்ஷனில் வைக்கிறோமோ அந்த டைரெக்ஷனில் தான் இந்த சவுண்டு எடுத்து கொடுக்கும். நம்ம லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ பேக் சைடோ வந்துட்டு இதோடைய சவுண்டு வேவ் வந்துட்டு அப்சர்வ் பண்ணாது. ஸோ நம்ம ஃப்ரண்ட் சைடு மைக் டுவர்ட்ஸ் ஏதோ ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோ அந்த சைடு தான் இந்த சவுண்டு வந்து அப்சர்வ் பண்ணி நம்மளுக்கு மொபைலில் ரெக்கார்ட் பண்ணும். ஸோ சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ முடியுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிக்கிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.